பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ரொம்பவே யூஸ் பண்ணுறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இந்த பிளாஸ்டிக்ஸில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ் நம்மளோட ஹார்மோன் லெவல் வரைக்கும் போய் டேமேஜ் பண்ணும் அப்படின்றத நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். பிளாஸ்டிக்லேருந்து ரிலீஸ் ஆகிற எண்டோக்ரைன் டிஸ்ரப்டார் அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்மளோட ஹார்மோன் லெவலை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதில் எண்டோக்ரைன் அப்படின்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற நெட்வொர்க் ஆஃப் கிளாண்ட்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ். அண்ட் இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ரிலீஸ் பண்ணுறது. ஸோ இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தைராய்டு இஷ்யூஸில் ஆரம்பிச்சு இன்ஃபர்டிலிட்டி, ஏர்லி பியூபர்ட்டி அண்ட் ஈவன் கேன்சர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் வேரில் ஃபுட் ஐட்டம்ஸ் ஹீட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அண்ட் ஈவன் சூடான ஃபுட்டை பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் ஸ்டோர் பண்ணாமல் இருக்கிறது தி பெஸ்ட். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீல் ஐட்டம்ஸ் அண்ட் கிளாஸ் வேர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி BPA ஃப்ரீ பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் மிக முக்கியமான விஷயம், யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்ஸை ரீயூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபைனலி, லெஸர் பிளாஸ்டிக், ஃபியூவர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஹெல்தியர் லைஃப்.